குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையின் கரம் அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், எதிர்கண்டும் பயப்படேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் இந்த இயேசு என்னை மறவார். இந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் இந்த இயேசு என்னை மறவார். இந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு இருப்பார். நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் இதை கண்டும் பயப்படேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு புதிய மாதத்திற்குள்ளே தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி நம்மை காண வைத்திருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் 138 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அருமையான வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடியாமல் இருந்திருக்கலாம். பல காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போய் எனக்கு உதவி செய்யக்கூட யாருமே இல்லை என்று புலம்பி இருக்கலாம். என் சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கூட எனக்கு உதவி செய்யவில்லை. என் பெற்றோர்கள் கூட உதவி செய்ய மறுக்கிறார்களே. என் கணவர் வீட்டார், என் மனைவி வீட்டார் கூட உதவி செய்ய மறுக்கிறார்கள் என்று புலம்பி இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனிதனையும் நீங்கள் இனி நோக்கி பார்க்காதிருங்கள். அவர்களை குறை சொல்லாதிருங்கள். அவருடைய நிலை அவருக்கு தானே தெரியும். நாம் எளிதிலே சொல்லிவிடுகிறோம், அவர்கள் எனக்கு உதவி செய்யவே இல்லை என்று. ஆனால் அவர்கள் நிலைமை அவர்களுக்கு தான் தெரியும். ஆகவே யாரையும் நாம் குறை சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போகிறாய் என் அன்பு மகளே, என் அன்பு மகனே. நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது உன் கண்கள் ஏன் மனிதனை தேடுகிறது என்று கர்த்தர் கேட்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லவில்லையா? என்னுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவராலே குணமாக்க முடியாத நோய்கள் ஒன்றுமே இல்லை. அவராலே அடைக்க முடியாத கடன் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. அவரால் கட்ட முடியாத வீடுகள் ஒன்றுமே இல்லை. அவராலே திறக்க முடியாத கர்ப்பங்கள் ஒன்றுமே இல்லை. அவரால் நடத்த முடியாத திருமணங்கள் ஒன்றுமே இல்லை. அவரால் வாங்கி கொடுக்க முடியாத வேலைகள்
ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்கள் குடும்ப காரியங்கள், உங்கள் தனிப்பட்ட காரியங்கள், உங்கள் பிள்ளைகளின் திருமண காரியங்கள், உங்கள் வேலை காரியங்கள், உங்களின் வெளிநாட்டு வேலை காரியங்கள், உங்கள் வீசா காரியங்கள், உங்கள் வீடு கட்டுகிற காரியங்கள், உங்கள் தொழில் காரியங்கள், வியாபாரங்கள், ஊழியங்களை கூட கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் கண்கள் இந்த மாதம் தேவனை மட்டுமே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, உம்மை நம்பிதான் இந்த மாதத்திற்குள் நான் பிரவேசிக்கிறேன். இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. அநேக தடைகள் நடுவிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேக பொறாமையான மக்கள் நடுவிலே நான் வாழுகிறேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நீர்தானே என் தகப்பனாய் இருக்கிறீர். ஆகவே நீர்தான் எனக்கு இதில் உதவி செய்ய வேண்டும் என்று இறுக பற்றி கொள்ளுங்கள். உறுதியாய் தேவனை பற்றி கொள்ளுங்கள். அதிகமாய் செபியுங்கள். வேதத்தை அதிகமாய் தியானியுங்கள். உங்கள் நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தரை அறிக்கை செய்து துதித்து ஸ்தோத்தரித்து அந்த நாளுக்குள்ளே பிரவேசியுங்கள். நிச்சயமாகவே தெய்வ ஊழியனாய் சொல்லுகிறேன், இந்த மாதம் முடிவதற்குள் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் பல மடங்கு தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்து நல்ல சுகத்தோடு இந்த மாதம் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எந்த எதிர்மறையான சம்பவங்கள் நடக்காதபடி கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி இந்த மாதம் உங்களை ரட்சிப்பார். அவருடைய வலது கரம் உங்களை வழி நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்குள் எங்களை கிருபையாய் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதக்காரனை போல நாங்களும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் ஒரு வார்த்தையை கொடுத்தால் அதில் அர்த்தம் உண்டு. காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டீர். நிச்சயமாகவே இந்த ஆடியோ பிரேயரை கேட்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதம் கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கப் போவதற்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்கள் தடைபட்டு நின்றதோ, எந்தெந்த காரியங்கள் உதவியற்ற நிலையில் நின்றதோ எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு மூத்த சகோதரனை போல உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் இந்த மாதம் மாறட்டும். பிள்ளைகள் காத்திருந்த எதிர்பார்த்திருந்த சம்பவங்கள் இந்த மாதம் நடப்பதாக. நல்ல காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. நல்ல காரியங்கள் பிள்ளைகளை மகிழ பண்ணட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த மாதத்தை முடிசூட்டி கொடுத்து மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தை முடிக்க அத்தனை பேருக்கும் நீர் உதவி செய்யும். மரணங்கள் இந்த மாதம் உடைய பிள்ளைகள் வீட்டுக்குள் வராதபடி காத்துக்கொள்ளும். கொள்ளை நோய்கள் உடைய பிள்ளைகள் வீட்டுக்குள் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எந்த விபத்துகளும் இந்த மாதம் உடைய பிள்ளைகளை நெருங்காதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக. உடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக கோடி ஸ்தோத்திரம். உடைய நாமம் இந்த மாதம் முழுவதும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.